9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 2 பயிற்சி 2.6 கூடிய எல்லா கணக்கிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு முர்டுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகள். ஃபர்ஸ்ட் ஒன் 5√3 + 18√3 - 2√3. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வரிசையை பார்க்கணும். இந்த வரிசை ஒன்று போல் இருக்கா, அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். இப்போ நம்மளுக்கு வரிசை ஒன்று போல் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்று போல் இருக்குது, அதனால வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கழிக்கிறோம். 5 18 கூட்டினா 23. 23√3 - 2√3. 23√3லேருந்து அதாவது 23லேருந்து 2 கழிச்சோம்னா 21√3. அடுத்தது செகண்ட் சம் 4³ + 5 - 3³ இப்போ பாருங்கள், வரிசை எல்லாத்துலேயும் 3 தான் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய நம்பரும் ஒன்று போல் தான் இருக்குது, 5 நம்பர் தான் இருக்குது. அப்போ வெளியில் கூட நம்பர் நம்ம கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம். 4 2 கூட்டினா 6 ³ - 3³ இனி 6லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா 3³ இப்போ இந்த மூணாவது கணக்கு பாருங்கள், 3√75 + 5√48 - √243. இப்போ வரிசை நம்மளுக்கு ஒன்று போல் இருக்குது, ஆனால் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே ஒன்றாட்டு நம்ம மாற்ற போகிறோம். சரியா? 75 டானா போட்டு வகுக்கலாம். எந்த வாய்ப்பாடு வகுக்கணும்னா 5 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 15 5 75, மறுபடியும் 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 5 15. இனி 3 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 1 3 3. இனி அடுத்தது 48 வகுக்கிறோம். 2 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 24. என்ன 2 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 12. என்ன 2 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 6. என்ன 2 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 3. 3 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 1. அடுத்து 243 வகுக்கிறோம். இந்த 3 வாய்ப்பாடு வகுத்தோம்னா 8 1 81. 3 வாய்ப்பாடில் வகுத்தோம்னா 2 மீதி 2 7. 21 எத்தனை தடவை 3 வரும்? 7 தடவை வருமா? என்ன 3 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 9 3 27. 3 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 3 9. 3 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 1 3 3. 3√75க்கு பதில் இங்கே என்ன நம்பர்லாம் வகுத்துருக்கோம்? 5 × 5 × 3 ப்ளஸ் 5 48க்கு பதிலாக 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 மைனஸ் 243க்கு பதிலாக 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இப்போ இது வரிசை எதுவுமே தரல, நம்ம 2 ஆட்டு எடுத்துக்கணும். 2 வரிசை இருந்துச்சுன்னா உள்ளே நமக்கு 2 நம்பர் ஒன்று போல் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியில் எடுத்துடலாம். 3 பெருக்கல் 5 √3, இதுக்கு ஜோடி இல்லாதனால அந்த √3 உள்ளே எழுதிக்கணும். ப்ளஸ் 5 பெருக்கல் இந்த 2லேயும் ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? இந்த 2ல் ஒரு 2 வெளியில் எடுக்கிறோம். அப்புறம் 3க்கு ஜோடி இல்லை, அப்போ அந்த 3 தூக்கி உள்ளே எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த 3 வெளியில் எடுத்துக்கிறோம். இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துக்கிறோம். 3க்கு ஜோடி இருக்கா? இல்லை, அப்போ அதை தூக்கி உள்ளே எழுதிக்கிறோம். 3 5 15√3 ப்ளஸ் 2 5 10 10 + 2 10 பெருக்கல் 2 20√3 மைனஸ் 3 9√3. இப்போ பாருங்கள், எல்லா வரிசையும் ஒன்று போல் வந்துச்சு, உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை ஒன்று போல் கொண்டு வந்துட்டோம். அப்போது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கழிச்சிடலாம். 15 20 கூட்டினா 35√3 மைனஸ் 9√3. 35லேருந்து 9 கழிச்சோம்னா 26√3. அவ்வளோதான் மூணாவது கணக்கு. அடுத்தது நாலாவது 5³ + 2 ³ - 3³ இப்போ இதே நம்ம உள்ளே இருக்கிற நம்பரும் ஒன்று போல் கொண்டு வர போகிறோம். அப்போ 40ஆல் ஃபஸ்ட்டு வகுத்து பாருங்கள். 2ஆல் வகுத்தோம்னா 20. என்ன 2ஆல் வகுத்தோம்னா 10. என்ன 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5. 5ஆல் வகுத்தோம்னா 1. இன்னும் அடுத்தது 625 வகுக்கிறோம். 5 வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 5 5 மீதி 1 2 5 10 மீதி 2 5 25. என்ன 5ஆல் வகுத்தோன்னா 2 5 10 மீதி 2 5 25. என்ன 5ஆல் வகுத்தோன்னா 5 25. 5ஆல் வகுத்தோன்னா 1 5 5. இனி அடுத்தது 320 வகுக்கிறோம். 2 வாய்ப்பாடு வகுத்தோம் அப்படின்னா 1 2 2 மீதி 1 6 2 12 6 2 12. அடுத்தது 0.
இன்னும் 2 போடுத்தோன்னா 8 0, இன்னும் 2 போடுத்தோன்னா 4 0, இன்னும் 2 போடுத்தோன்னா 20, இன்னும் 2 போடுத்தோன்னா 10, இன்னும் 2 போடுத்தோன்னா 5. இப்போ எல்லாம் நம்ம வகுத்துட்டோம். இனி அந்த ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 5 கியூப் ரூட் ஆஃப் 40க்கு பதிலாக 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 எழுதிடலாமா? ப்ளஸ் 2 கியூப் ரூட் ஆஃப் 625க்கு பதிலாக 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 320க்கு பதில் இங்கே என்ன நம்பர் வகுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாத்தையும் எழுதிக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. இப்போ இது க்யூப் ரூட்டு பாருங்கள், வரிசை வந்து 3 தந்திருக்கனால 3 நம்பர் நம்மளுக்கு ஒன்று போல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் வெளியில் எடுத்துடலாம். அப்போ 5 இந்த 3 நம்பர் ஒன்று போல் இருந்ததுன்னா ஒரு நம்பர் வெளியில் எடுத்துடலாம். க்யூப் ரூட் ஆஃப் இதுக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு இணையாட்டு இருக்கக்கூடிய அந்த 5 இல்லை, அதனால் நம்ம அந்த 5 தூக்கி ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். ப்ளஸ் 2 இண்டு இந்த 5லேருந்து ஒரு 5 வெளியில் எடுத்துகிறோம். 3 தடவை இருக்குது, அதனால் ஒரு 5 எடுத்துகிறோம். இந்த 5க்கு நம்மளுக்கு நம்பர் இல்லாதனால அந்த 5 ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். மைனஸ் 3 பெருக்கல் இந்த 3 2லேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துகிறோம். 3 2லேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துகிறோம். க்யூப் ரூட் ஆஃப் 5 I2 10 க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2 5 10 க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 2 6 6 2 12 க்யூப் ரூட் ஆஃப் 5. இதை கூட்டுங்க, 10 10 கூட்டினா 20 க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 12 க்யூப் ரூட் ஆஃப் 5. 20லேருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா 8 க்யூப் ரூட் ஆஃப் 5. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். அடுத்த செகண்ட் சம்மு, முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. இதில் வந்து நம்மளுக்கு பெருக்கலும் வகுத்தலும் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கில் கூட்டலும் கழித்தலும் தந்திருந்தாங்க. இல்லை பெருக்கலும் வகுத்தலும் பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே போல் வரிசை ஒன்று போல் இருக்குன்னு செக் பண்ணணும். வரிசை ஒன்று போல் தான் இருக்குது, எதுவுமே தரல. நம்ம என்ன எடுத்துக்கணும், 2 இருக்குன்னு அர்த்தம். சரியா? வரிசை ஒன்று போல் இருக்குது, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிடலாம். 3 பெருக்கல் 5 பெருக்கல் 2 3 5 15 2 30. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா ரூட் 30. அடுத்த செகண்டு, ரூட் 35 வகுத்தல் ரூட் 7. இதுலேயும் பாருங்கள் வரிசை ஒன்றா தான் இருக்குது, அப்போ வகுத்துடலாம். 35 7ஆல் வகுக்கிறோம். ஒரு 7 7 35, அப்போது ரூட் 5 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். அடுத்த மூணாவது, க்யூப் ரூட் ஆஃப் 27 பெருக்கல் க்யூப் ரூட் ஆஃப் 8 பெருக்கல் க்யூப் ரூட் ஆஃப் 125. க்யூப் ரூட் ஆஃப் 27க்கு பதிலாக 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எழுதலாமா? 3 9 9 3 27. அடுத்து க்யூப் ரூட் ஆஃப் 8க்கு பதிலாக 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எழுதலாமா? அடுத்தது க்யூப் ரூட் ஆஃப் 125க்கு பதில் அப்போ எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 எழுதலாமா? இப்போ இங்கே வரிசை 3 இருக்கனால இந்த 3 தடவை ஒரே நம்பர் இருக்குன்னா ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். 3 இன்ட்டு இதுலேயும் 2 இன்ட்டு 5 3 2 6 6 5 30. அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் என்னது? 30. அடுத்தது நாலாவது, 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி இன்ட்டு 7 ரூட் ஏ ப்ளஸ் 5 ரூட் பி. இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 7 ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 5 ரூட் பி ஸ்கொயர். ஏழு ஸ்கொயர் எவ்வளோ? 49. ரூட் ஏயை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ஏ தான் கிடைக்கிது. மைனஸ் 5 ஸ்கொயர் போடும்போது 25, ரூட் பியை ஸ்கொயர் பண்ணால் பி. அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர், 49 ஏ மைனஸ் 25 பி. அடுத்தது அஞ்சாவது, ரூட் ஆஃப் 225/729 மைனஸ் ரூட் ஆஃப் 25/144 வகுத்தல் ரூட் ஆஃப் 16/81. 225 எந்த நம்பருக்கான ஸ்கொயர் நம்பரு? 15 × 15. அடுத்தது 729 வந்து 27 × 27.
மைனஸ் 25னா 5 இன்ட்டு 5 எழுதிடலாமா? 5 25 144னா 12 இன்ட்டு 12 144 வகுத்தல் ரூட் ஆஃப் 16 4 இன்ட்டு 4 பை 81 9 இன்ட்டு 9. இப்போ இது நம்ம ரெண்டு நம்பர் ஒன்று போல் இருந்தால் ஒன்று வெளில எடுத்துலாம். அப்போ 15/27 மைனஸ் 5/12 வகுத்தல் 4/9ன்னு கிடைக்குது. இனி அடுத்த ஸ்டெப்பில் அங்கே வகுத்தலாக இருந்தது பெருக்கெல்லாம் மாற்றுறோம். பெருக்கெல்லாம் மாற்றும் போது இந்த நம்பர் தலைகளாட்டு வந்துடுது. 9/4ன்னு கிடைக்கிது. இனி இதுக்கு நம்மளுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சிடலாமா? இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம். மீச்சமாக கண்டுபிடிக்க முன்னால் இதை அடி கொடுத்தலாம் 3 ஆய்ப்பாடுக்கு. 5 3 15 9 3 27. இப்போ நம்மளுக்கு 5/9 வகுத்தல் 5/12 இன்டு 9/4. இனி 9க்கும் 12க்கும் மீச்சமாக கண்டுபிடிச்சா 3 ஆய்ப்பாடு வகுத்தோன்னா 3 4. என்ன 3 ஆய்ப்பாடு வகுத்தோன்னா 1 4. என்ன 4 ஆய்ப்பாடு வகுத்தோன்னா 1 1. 3 9 9 4 36. அப்போ இதுக்கு மீச்சமாக என்னென்னா 36. இதை 36 மாற்றணுன்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம். இதை 36 மாற்றணுன்னா 3ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம். 5 4 20 மைனஸ் 5 3 15 இன்ட்டு 9/4. 20லேருந்து 15 கழிச்சோன்னா 5/36 இன்ட்டு 9/4. இனி அடி கொடுக்குறோம். 1 9 9 4 9 36. இப்போ 1 5 5/4 4 16. அப்போ இதனுடைய ஆன்சரு 5/16. அடுத்த 3வது கணக்கு. √2 √3 √5 √10 இதுக்கு 4க்கு மதிப்பு தந்திருக்காங்க. எனில் கீழ்காண்பவற்றின் மதிப்புகளை இப்போ இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ √40 மைனஸ் √20. இந்த √40 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 4 இன்ட்டு 10 எழுதலாமா? அடுத்து மைனஸ் 20 4 இன்ட்டு 5 எழுதிக்கலாமா? இனி 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 10 மைனஸ் இது 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 எழுதலாமா? 2 ஸ்கொயருங்கும் போது 2 இன்ட்டு 2. அப்போ நம்மளுக்கு 2 நம்பர் ஒன்று போல் வந்துச்சுன்னா வெளியில் ஒரு நம்பர் எடுத்துடலாமா? √10 வருமா? அதே போல் 2 ஸ்கொயர்னால் நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 2 √5. இனி √10 √5க்கான மதிப்பு நம்மளுக்கு கேள்வியில் தந்திருக்காங்க. அதை இதில் பிரதிட்டணும். 2 இன்ட்டு √10க்கான மதிப்பு எவ்வளோன்னா 3.162 மைனஸ் 2 பெருக்கல் √5க்கான மதிப்பு 2.236. இதை பெருக்கணும் அப்படின்னா 6.324 மைனஸ் இதை பெருக்கணும்னா 4.472. இனி இதை கழிக்கிறோம். 6.324 4.472 2 12லேருந்து 7 கழிச்சோன்னா 5. இங்கே 12 12லேருந்து 4 கழிச்சோன்னா 8. இங்கே 5 5லேருந்து 4 கழிச்சோன்னா 1. 1.852. அடுத்து செகண்ட். √300 ப்ளஸ் √90 மைனஸ் √8. 300 3 பெருக்கல் 100 எழுதலாமா? ப்ளஸ் 90 9 இன்ட்டு 10 எழுதலாமா? மைனஸ் 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எழுதலாமா? இனி 3 இன்ட்டு 100 10 இன்ட்டு 10 எழுதலாமா? ப்ளஸ் 9 3 இன்ட்டு 3 பெருக்கல் 10 எழுதிக்கலாமா? மைனஸ் இதுலேருந்து ஒரு 2 வெளில எடுத்துகிறோம். 2 √2. அதே போல் இந்த 2 10லேருந்து ஒரு 10 வெளில எடுத்துகிறோம். அப்போ 10 √3 ப்ளஸ் இதில் இந்த 3 வெளில எடுத்துகிறோம். 3 √10 மைனஸ் 2 √2ன்னு கிடைக்கும். இனி வேல்யூவை பிரதியிடும். 10 இன்ட்டு √3க்கான மதிப்பு 1.732 ப்ளஸ் 3 இன்ட்டு √10க்கான மதிப்பு 3.162 மைனஸ் 2 இன்ட்டு √2க்கான மதிப்பு 1.414. இனி இதை 10ஆல் பெருக்கணும்னா 17.32 ப்ளஸ் இதை பெருக்கணும் அப்படின்னா 9.486 மைனஸ் 2ஐயும் 1.414 பெருக்கணும் அப்படின்னா 2.828. இதை கூட்டணும். 17.32 9.486 கூட்டுறோம். 6 10க்கு 0 மீதி 1 8 16 16 மீதி 1 2. இப்போ 26.8
806 மைனஸ் 2.828 இதை கழிக்கிறோம். 2.828 6லேருந்து 8 கழிக்க முடியாது. அப்போ 16, 16லேருந்து 8 போயிடுச்சுன்னா 8, இங்கே வந்து 9, 9லேருந்து 2 போயிடுச்சுன்னா 7, இங்கே 7 இருக்கும், இங்கேருந்து கடன் வாங்கினோன்னா 17, 17லேருந்து 8 போயிடுச்சுன்னா 9, இங்கே 5000, 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3, 2, 23.978 இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். அடுத்து 4வது கணக்கு. இதுதான் இந்த பயிற்சிலேயே இம்பார்ட்டன்ஸாக முருடுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன் க்யூப் ரூட் ஆஃப் 5, 9 ரூட் ஆஃப் 4, 6 ரூட் ஆஃப் 3. இப்போ நல்லா கவனிக்கணும், இதில் வரிசை ஒன்று போல் இருக்குதான்னு செக் பண்ணணும். வரிசை ஒன்று போல் இல்லை அப்படின்னா நம்ம வரிசை ஒன்று போல் மாற்றணும். 3, 9, 6 மீச்சமாக, அதாவது வரிசை ஒன்று போல் மாற்றதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம். 3, 9, 6. 3ஆம் படம் ஊற்றினா 1, 3, 2. இன்னும் 3ஆம் படம் ஊற்றினா 1, 1, 2. 2ஆம் படம் ஊற்றினா 1, 1, 1. 3, 9, 9, 2, 18. இப்போ எல்லா வரிசையும் நம்ம 18 மாற்றணும். அப்போ முதல் நம்பர் எடுத்துக்கிறோம். 3, 5. 3 எந்த நம்பரால் பெருக்குனா 18 மாறும்? 6ஆல் பெருக்குனா 18 மாறும். அப்போ இங்கே 6ஆல் பெருக்கணும்னா இது பவரில் 6ன்னு போட்டுறணும். சரியா? அப்போது 3, 18. 5 நடுக்கு 6னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. 18 ரூட் ஆஃப் இதோடத்தையும் பெருக்கிறோம். 5, 25, 25, 125. இவ்வளோத்தையும் பெருக்கினா 125, இதோடத்தையும் பெருக்கினா 125. அப்போ 125 125ஆல் பெருக்கணும். சரியா? 125 125ஆல் பெருக்கணும். 5, 25க்கு 5 மீதி 2, 2 10, 10 + 2 12க்கு 2 மீதி 1, 1 5 5 5 + 1 6, 2 5 10க்கு 0 மீதி 1, 2 2 4 4 + 1 5, 1 2 2, 1 5 5, 1 2 2 1, 5 2 16க்கு 6 மீதி 1, 5 1. அப்போ 17625 தான் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. அடுத்து செகண்டு 9 4. 9 எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 2 வாய்ப்பாடில் பெருக்கணும். அப்போ இங்கே பவரில் தூக்கி எழுதிடணும். 9 2 18, 4 × 4 18, 4 4 16. அடுத்தது 3வது 6 3. 6 எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 3 வாய்ப்பாடில் பெருக்கணும். அதே இங்கே 3 பவரில் 3 போட்டுரும். 6 3 18, 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ரூட் ஆஃப் 18, 3 9 9 3 27. இப்போ இது என்ன வரிசையில் நம்மளுக்கு எழுத சொல்லியிருக்காங்கன்னு இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு எழுதுகிறோம். இல்லை உள்ளே இருக்கிற நம்பர் பாருங்கள், இதுதான் பெரிய நம்பர், அடுத்த பெரிய நம்பர், அடுத்த பெரிய நம்பர். இப்போ ரூட் 18 17625, பெரியது ரூட் 18 27, பெரியது ரூட் 18 16. இப்போ அதுக்கான நம்பர் என்னென்னா 3 ரூட் 5. அடுத்த நம்பர் என்னென்னா 27க்கு 6 ரூட் 3. அடுத்த கேள்வி தந்திருக்க நம்பரு 9 ரூட் 4. அதுலேயே செகண்ட் சம் ரூட் 2 ரூட் 3 5, ரூட் 3 ரூட் 4 7, ரூட் ஆஃப் 3. இப்போ இதெல்லாத்தையும் பெருக்கி போடணும். 2 3 6 ரூட் 5, 3 4 12 ரூட் 7. இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 4 ரூட் 3. இதுக்கெல்லாம் நம்ம மீச்சமாக எடுக்கலாம். மீச்சமாக கண்டுபிடிக்கிறத விட 6க்கு மடங்கு தான் 12, 4க்கு மடங்கு தான் 12. அப்போ நம்ம மீச்சமாவா 12 எடுத்துக்கலாமா? மீச்சமாக = 12. இனி ஒன்று வரிசையை 12 மாற்றணும். 6 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 5 நடுக்கு 2, 6 2 12, 5 நடுக்கு 2 5 பெருக்கல் 5 = 12 5 25. அடுத்து 12 இதை வந்து 1ஆல் பெருக்கினா போதும். 7 நடுக்கு 1, 1 12 12, 7 நடுக்கு 1 7 தான். அடுத்தது 4, இங்கே 3. 4 எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 3 வாய்ப்பாடில் பெருக்கணுமோ. அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். 4 3 12, 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எவ்வளவு? 27. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து எது பெருசுன்னு பார்த்தீங்க, இதுதான் பெருசு. அப்போ இறங்கு வரிசையில் எழுதுகிறோம்.
இறங்கு வரிசை 12√27 பெருசு, 12√25 பெரியது, 12√7. இப்போ அதுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 4√3, அடுத்தது 6√5, 12√7. அவ்வளோதான். தேங்க்யூ.